friends, so last video la collections அப்படிங்கற கிளாஸ் பத்தி பார்த்தோம் and then அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே எதுக்காக யூஸ் ஆகுது எப்படி யூஸ் பண்ணனும்ன்றத பத்தி பார்த்தோம். சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கம்பேரபிள் கம்பரேட்டர் அப்படிங்கற ரெண்டு இன்டர்ஃபேஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ்லயுமே வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த மெத்தட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா சோ நம்ம சார்ட் பண்றதுக்காக கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வந்து சார்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். சோ கலெக்ஷன்ஸ் அப்படிங்கற கிளாஸ்லயே சார்ட் மெத்தட் இருக்கு. சோ இருந்தாலும் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படினா சோ இப்போ நான் வந்து கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்ல வேல்யூ ஸ்டோர் பண்ணும்போது ஒரு யூசர் டிஃபைன் கிளாஸை பாஸ் பண்றேன். அதுல நிறைய ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ எந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி அந்த கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை சார்ட் பண்ணணும், நேமை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணுமா, ஐடியை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணுமா, சோ அந்த மாதிரி எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே சார்ட் மெத்தட்ல நம்மளால மென்ஷன் பண்ண முடியாது. சோ அப்போ இந்த கம்பேரபிள் ஆர் கம்பேரேட்டர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க சார்ட் மெத்தட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒன்லி அது டிஃபால்ட் அசெண்டிங் ஆர்டர்ல மட்டும் தான் வந்து சார்ட் பண்ணி கொடுக்கும். இதுவே வந்து நீங்க டிசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் அதுல பண்ண முடியாது. சோ அதுக்காக தான் இந்த கம்பேரபிள் கம்பேரேட்டர் அப்படின்ற இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம். சோ இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அப்போ இங்கே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஒன்று நான் டேரெக்டாகவே கால் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ரெண்டு ஆப்ஜெக்டை தான் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். இங்கே என்னோட பேராமீட்டரில் எங்கிட்ட சிங்கிள் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஐடி இஸ் லெஸ் தென் ஓபி டாட் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பிளஸ் ஒன்னை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்றேன். சப்போஸ் if else id is greater than ob dot idea இருந்துச்சுன்னா அப்ப எனக்கு மைனஸ் ஒன்னை ரிட்டர்ன் பண்ணு. ஸோ ரிட்டர்ன் -1. ஓகேவா? ஸோ எப்படி கொடுத்துக்கிறேன் சரி else if ஓகேவா? ஸோ எல்ஸ்ல 0 ரிட்டர்ன் பண்ணுன்னு கொடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் 0. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணியிருக்கிறது 3 ஐடி தானே. ஒரு ஐடியை கான்ஸ்டண்டா எடுத்துக்கும், இன்னொரு ஐடியை ஒரு ஐடியை கான்ஸ்டண்டா எடுத்துக்கும். மற்ற இந்த கான்ஸ்டண்டா எடுத்த ஐடியோட மற்ற எல்லா ஐடியும் என்ன பண்ணும் அப்படின்னா கம்பேர் பண்ணும். ஸோ எனக்கு லெஸ் தெனா இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட் போ, கிரேட்டர் தெனா இருந்துச்சுன்னா ரைட்ல போ, ஈக்குவலா இருந்துச்சுன்னா 0ல மெயின்டைன் பண்ணுன்னு சொல்றேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து எனக்கு 0ன்னு தான் வந்து 0 ரிட்டர்ன் பண்ற மாதிரி தான் வந்து எனக்கு வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு மிட்டில் 0th இண்டெக்ஸ்ல வச்சுக்கும். ஸோ மற்ற ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து அதோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு பிளஸ் வேல்யூ ரிட்டர்ன் ஆச்சுன்னா பிளஸ்னா என்ன அர்த்தம், 0க்கு ரைட்ல வேணும். ஸோ ரைட்ல அனுப்பிடும். இதே மைனஸ் வேல்யூ ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா 0க்கு லெஃப்ட்ல அனுப்பிடும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஷார்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்றேன் ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ நான் லூப் போட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் யூசர் கிளாஸ் யூ ஸோ ஏஎல் ஸோ சிஸ் அவுட்ல என்ன பண்றேன் அப்படின்னா யூன்றதை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆல்ரெடியே இங்கே என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா சார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சார்ட் மெத்தடை கால் பண்ணிட்டு நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ சார்ட் மெத்தட் இப்போ எனக்கு எரர் போயிடுச்சா? ஏன் எரர் போயிடுச்சு அப்படின்னா என்னோட யூசர் கிளாஸ் வந்து கம்பேரபிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. கம்பேர் பண்ணுறதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் என்னோட கிளாஸில் இருக்குது. அப்போ சார்ட் மெத்தட் டேரெக்டாக வந்து இதை கால் பண்ணி இதை பேஸ் பண்ணி எனக்கு சார்ட் பண்ணி கொடுத்துரும். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐடியை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணுன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஐடி 3 2 1 எனக்கு என்னாச்சு அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்ல வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நான் லெஸ் தெனா இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ எல்லாத்தையும் வந்து ரைட்ல போக சொல்லிட்டேன், அதாவது +1ன்னு கொடுத்துட்டேன். ஸோ அப்போ அது எனக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்துருச்சு. இப்போ எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வேணும் அப்படின்னா இங்கே நான் -1 இங்கே +1ன்னு மாற்றலாம். அப்படி இல்லைன்னா வந்து இங்கே சிம்பிள் வந்து கிரேட்டர் தென் சிம்பிளா மாத்திட்டேன் அப்படின்னாலும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது டிசெண்டிங் அசெண்டிங் ஆர்டர்ல மாற்றி கொடுத்துரும். ஸோ இப்போ எனக்கு ஐடியை பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டர்ல வந்திருக்கா. ஸோ ஒன்று நீங்கள் கொடுக்குற சிம்பிள் அப்படி இல்லைன்னா வந்து ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ இது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் உங்களால் கொடுத்துக்க முடியும். இப்போ வந்து நான் இங்கே மேனுவலாக ரைட் பண்ணி வச்சுருக்கேன்ல, எனக்கு வந்து
ஐடியை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணி கொடுன்றது. ஐடியை வந்து நான் என்ன டைப்ல வச்சிருக்கேன், இன்டீஜர் டைப்ல தானே வச்சிருக்கேன். இன்டீஜர்ன்றது என்னது, ரேப்பர் கிளாஸ். ரேப்பர் கிளாஸ் எனக்கு ஆல்ரெடி எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், கம்பேரபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இன்டீஜர் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்றது, எப்படி கம்பேர் பண்ணி சார்ட் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டேஷன் என்னோட இன்டீஜர் கிளாஸ்ல இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னா, இவ்வளோ பெரிய இம்ப்ளிமெண்டேஷனை நான் உட்காந்து இங்கே ரைட் பண்ண தேவையில்ல. ஓகேவா. அப்போ நான் இதை என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இதை எடுத்துடுறேன். ஸோ எடுத்துட்டு ரிட்டர்ன் நான் டைரெக்டாக வந்து ஓபி டாட் கம்பேர் டு மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஓபின்றது என்ன ஆப்ஜெக்ட், யூசர் கிளாஸ் ஆப்ஜெக்ட். யூசர் கிளாஸ்லேயும் நம்ம கம்பேர் டு மெத்தட் வச்சுருக்கோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓபி டாட் ஐடியை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஐடி டாட் ஐடின்றதை டைரெக்டாக வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ ஓபி டாட் ஐடி அப்படின்னா இங்கே நான் வாங்கக்கூடிய ஆப்ஜெக்ட் டாட் ஐடி. ஐடின்றது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணோம் இல்லையா, அது. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கம்பேர் டு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓபி டாட் ஐடினா ஐடி இன்டீஜர் ஆப்ஜெக்ட் டாட் கம்பேர் டுன்னு அர்த்தம். ஸோ இன்டீஜர் கிளாஸ் ஆல்ரெடி எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு, கம்பேரபிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. அதில் கம்பேர் டு மெத்தட் ஓவர் ரைட் ஆயிருக்கு. அதனால தான் இன்டீஜர் ஆப்ஜெக்ட் டாட் நம்ம கம்பேர் டு மெத்தட் கால் பண்ணும்போது அது கால் ஆகுது. இப்படியே நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சிம்பிளாக கொடுத்துக்க முடியும். ஸோ எனக்கு வந்திருக்கா, டிசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு. இப்போ இதுவே எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் வரணும் அப்படின்னா, அங்கே வந்து நம்ம சிம்பிளையும் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவும் சேஞ்ச் பண்ணுவோம்ல. இங்கே ஆப்ஜெக்ட், இங்கே வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கால் பண்ணிட்டு இங்கே ஆப்ஜெக்ட் டாட் ஓபி அப்படின்றத நான் கால் பண்ணிப்பேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஸோ வந்துடுச்சு 1 2 3 சொல்லிட்டு அசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து நான் ஐடியை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் எனக்கு ஐடியை பேஸ் பண்ணி சார்ட் பண்ண வேண்டாம், நேமை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணோம் அப்படின்னா நான் அதை கமெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் நேம் என்னது, ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்லையும் வந்து என்னால் என்ன பண்ண முடியும், டிஃபால்ட் சார்ட்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நேமு டாட் கம்பேர் டு ஆஃப், ஸோ ஓபி டாட் நேம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா இப்போ சார்ட் மெத்தட் கீழே கால் ஆகும்போது கம்பேர் டூவில் நேமை பேஸ் பண்ணி சார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நேமை பேஸ் பண்ணி எனக்கு சார்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நேமை பேஸ் பண்ணி எனக்கு சார்ட் பண்ணி கொடுத்துருக்கா, சாரி இங்கே அருண் அர்ஷிதா கணேஷ்னு சொல்லிட்டு. ஸோ நேமை பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணியிருக்கு, சார்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, சார்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கம்பேரபிள் அண்ட் கம்பேரேட்டர் அப்படின்ற இன்டர்ஃபேஸ். இப்போ இங்க வந்து நான் சார்ட் பண்றேன், எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்றேன், ஏதாச்சும் ஒன்றுத்த பேஸ் பண்ணி தான். இப்போ இதே லிஸ்ட்டை வந்து இதே மாதிரி நான் வேற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அந்த கிளாஸ்ல இந்த லிஸ்ட்டை வந்து நான் நேமை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணி எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது. ஸோ கிளாஸ் லெவல்ல மட்டும் நீங்க சார்ட் பண்ணுவீங்க. அதர் கிளாஸ்ல இருந்து இந்த கிளாஸ் உங்களால என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ணி சார்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ கம்பேரபிள் அப்படின்றது வந்து எனக்கு சிங்கிள் சார்ட் மட்டும் பண்ணி கொடுக்கும். மேபி அது நேமை பேஸ் பண்ணி பண்ண சொன்னாலும் ஓகே, நான் ஐடியா பேஸ் பண்ணி பண்ண சொன்னாலும் ஓகே, ஏதோ ஒன்று. ஸோ நான் எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணி கொடுக்க சொல்கிறேனோ அதை பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணும், சார்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ சப்போஸ் எனக்கு ஐடி பேஸ் பண்ணியும் சார்ட் பண்ணணும், நேமை பேஸ் பண்ணியும் சார்ட் பண்ணணும். யாரோட ஐடி எல்லாம் வந்து இப்போ சப்போஸ் யாரோட சேலரி எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும், அவங்களோட நேம் எல்லாத்தையும் வந்து எனக்கு ஆல்ஃபபெட் ஆர்டரில் சார்ட் பண்ணணும். மற்ற நேம் எல்லாம் வந்து எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னா அந்த இஃப் கண்டிஷன் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்தோம் இல்லையா, அதை கொடுப்பீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இஃப் கண்டிஷன் கொடுக்கும்போது இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் இதில் வந்து நம்மக்கிட்ட சேலரின்றது இல்லை இல்லையா. சரி ஓகே, சரி ஓகே. அப்போ ரெண்டு ஃபீல்டையுமே வந்து நான் பேஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை வந்து சார்ட் பண்ணணும். ஒரே கம்பேர் டு மெத்தடில் அதை கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். ஸோ நான் வந்து அதை கம்பேரேட்டரும் இதே தான், சேம் ஆஸ் இதே தான். பட் கம்பேரேட்டரில் நம்மளால் மல்டி சார்ட் வேறு வேறு கிளாஸ் வழியாகவும் நம்மளால் இந்த ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் அதில் வந்து நான் அது ரெண்டுத்தையுமே போட்டு காட்டுறேன். ஓகேவா. சரி ஓகே, இது புரியுதா. இது வந்து கம்பேரேட்டர். ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட் நம்ம டைரெக்டாக கால் பண்ணுறோம் அப்படின்னா எரர் தான் வரும். பிகாஸ் நம்மளோட கிளாஸு கம்பேரபிளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோட கிளாஸை கம்பேரபிள்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எதை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் நான் என்ன பண்ணிட்டேன், ஓவர் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஈஸியாக சார்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ இது வந்து கம்பேரபிள்.
ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில யூசரோட ஆப்ஜெக்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இதில் நேமு, ஜாபு அண்டு ஐடி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் 1. ஸோ இங்கே வந்து அருண். ஸோ இங்கே வந்து சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 3 ஹர்ஷிதா டெஸ்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் 3 ஆப்ஜெக்டை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை பிரிண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு என்ன வரும்? ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, ஆப்ஜெக்டோட அட்ரஸ் தான் பிரிண்ட் ஆகும். பிகாஸ் நான் இங்கே என்ன பண்ணல, டூ ஸ்ட்ரிங் மெத்தடை ஓவர்ரைட் பண்ணல. டூ ஸ்ட்ரிங் மெத்தடை ஓவர்ரைட் பண்ணால் தானே என்ன ஆப்ஜெக்ட் வரணுன்றது தெரியும். ஸோ அப்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூ ஸ்ட்ரிங் மெத்தடை ஓவர்ரைட் பண்ண போகிறேன். ஸோ அப்போது ஜெனரேட் டூ ஸ்ட்ரிங் மெத்தட். சரி, ஓகே. நான் டூ ஸ்ட்ரிங் மெத்தட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஓவர்ரைட் பண்ணிட்டேன். ஸோ ஓவர்ரைட் பண்ணதுக்கப்புறம் யூசர் ஐடி 2, அதுக்கப்புறம் ஐடி 1, அதுக்கப்புறம் ஐடி 3. ஸோ 3 யூசரோட வேல்யூஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 யூசரோட வேல்யூஸும் எனக்கு வந்திருக்கா, 2, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 3 அப்படின்றது எனக்கு வந்திருக்கு இல்லையா? ஸோ நான் என்ன ஆர்டரில் ஆட் பண்ணியிருக்கணும் அதே ஆர்டரில் தானே எனக்கு வேல்யூஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து இதை சார்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா collections டாட் சார்ட் என்ற மெத்தடை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிட்டு இதில் ஏஎல் அப்படின்ற ஆப்ஜெக்டை நான் பாஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கே எரர் காட்டுதா? ஏஎல்ன்றது ஒரு கலெக்ஷன் ஆப்ஜெக்ட் தானே, அரே லிஸ்ட் ஆப்ஜெக்ட் தானே, நம்ம சார்ட் மெத்தட் நேற்று யூஸ் பண்ணோம் இல்லையா? ஆனால் இங்கே எனக்கு எரர் காட்டுது. ஏன் இது எரர் காட்டுது அப்படின்னா இங்கே வந்து சார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சார்ட் மெத்தடுக்கு கால் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட், இப்போ யூசர் கிளாஸ் தானே பாஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக கம்பேரபிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கம்பேர் பண்ணி சார்ட் பண்ணுறதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தா தான் என்ன பண்ண முடியும், அதால் சார்ட் பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி நம்ம இன்டீஜரை சார்ட் பண்ணோம், ஸ்ட்ரிங்கை சார்ட் பண்ணோம், இது எல்லாமே சார்ட் பண்ணோம். அதெல்லாம் எப்படி சார்ட் ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி வந்து அது எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு, கம்பேரபிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மெத்தடை ஓவர்ரைட் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதனால அதெல்லாம் சார்ட் பண்ணிச்சு. இப்போ யூசர் கிளாஸ் அப்படின்ற என்னோட கிளாஸ் கம்பேரபிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கா, கம்பேர் டு ஓவர்ரைட் பண்ணியிருக்கா, எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும்னு, இல்லை எப்படி சார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓவர்ரைட் பண்ணியிருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும், கம்பேரபிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்னோட கிளாஸ்க்கு. ஸோ அப்போ இம்ப்ளிமெண்ட்ஸ் கம்பேரபிள். ஸோ இங்கே என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் சார்ட் பண்ண போறீங்க அப்படின்றத பாஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் பாஸ் பண்ணலை அப்படின்னா அந்த கம்பேர் டு மெத்தடோட ஆப்ஜெக்ட் டைப்பு ஸோ பேரண்ட் கிளாஸாக தான் எடுத்துக்கும், ஆப்ஜெக்ட் டைப்பாக எடுத்துக்கும். சப்போஸ் இங்கே இந்த யூசர் கிளாஸ்ன்னு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேராமீட்டர்லையும் யூசர் கிளாஸ் ஆப்ஜெக்டாக அது வந்து எடுத்துக்கும். ஸோ இங்கே எனக்கு எரர் காட்டுதா? ஏன் எரர் காட்டுது அப்படின்னா கம்பேர் டு மெத்தடை ஓவர்ரைட் பண்ண சொல்லுது. பிகாஸ் நான் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன், மீன்ஸ் அதில் இருக்கக்கூடிய மெத்தடை நான் என்ன பண்ணி ஆகணும், ஓவர்ரைட் பண்ணணும். ஸோ அப்போ நான் ஓவர்ரைட் பண்ணுறேன். ஸோ பப்ளிக் இன்ட்டு compare to. ஸோ compare to அப்படின்ற இந்த மெத்தடை ஓவர்ரைட் பண்ணுறேன். உள்ள யூசர் கிளாஸை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஓவர்ரைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்குள்ளே நான் வந்து எப்படி என்னோட யூசர் கிளாஸ் ஆப்ஜெக்டை சார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ரைட் பண்ண போகிறேன். ஸோ அப்போது என்னோட யூசர் கிளாஸ் ஆப்ஜெக்டில் நான் வந்து ஒரு 3 வேல்யூ வச்சுருக்கேன். அப்போ என்னோட லிஸ்ட்டை எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும், எப்படி சார்ட் பண்ணணும், அசெண்டிங்லையா டிசெண்டிங்லையா அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கொடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இஃப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை டைரெக்டாகவே கால் பண்ணேன். ஸோ அப்போ இங்கே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஒன்று நான் டேரெக்டாகவே கால் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாச்சும் 2 ஆப்ஜெக்டை தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். இங்கே என்னோட பேராமீட்டரில் எங்கிட்ட சிங்கிள் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஐடி இஸ் லெஸ் தென் ஓபி டாட் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் +1 ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். சப்போஸ் if else id is greater than ob dot idea இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு -1 ரிட்டர்ன் பண்ணு. ஸோ ரிட்டர்ன் -1. ஓகேவா? ஸோ எப்படி கொடுத்துக்கிறேன். சரி, else if
ஸோ எல்ஸ்ல 0 ரிட்டர்ன் பண்ணுன்னு கொடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் 0. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கிறது 3 ஐடி தானே, ஒரு ஐடியை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கும், இன்னொரு ஐடியை ஒரு ஐடியை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கும், மற்ற இந்த கான்ஸ்டண்ட்டாக எடுத்த ஐடியோட மற்ற எல்லா ஐடியும் என்ன பண்ணும் அப்படின்னா கம்பேர் பண்ணும். ஸோ எனக்கு லெஸ் தெனாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட் போ, கிரேட்டர் தெனாக இருந்துச்சுன்னா ரைட்டில் போ, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 0ல் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து எனக்கு 0ன்னு தான் வந்து 0 ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் வந்து எனக்கு வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வேல்யூ எனக்கு மிட்டில் 0th இண்டெக்ஸில் வச்சுக்கும். ஸோ மற்ற ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து அதோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ப்ளஸ் வேல்யூ ரிட்டர்ன் ஆச்சுன்னா ப்ளஸ்னா என்ன அர்த்தம், 0க்கு ரைட்டில் வேணும், ஸோ ரைட்டில் அனுப்பிடும். இதே மைனஸ் வேல்யூ ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா 0க்கு லெஃப்ட்டில் அனுப்பிடும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஷார்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறேன் ஷார்ட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ நான் லூப் போட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் யூசர் கிளாஸ் யூ, ஸோ ஏஎல். ஸோ சிஸ் அவுட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூன்றதை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆல்ரெடியே இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஷார்ட் மெத்தடை கால் பண்ணிட்டு நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஷார்ட் மெத்தட் இப்போ எனக்கு எரர் போயிடுச்சா? ஏன் எரர் போயிடுச்சு அப்படின்னா என்னோட யூசர் கிளாஸ் வந்து கம்பேரபிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. கம்பேர் பண்ணுறதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் என்னோட கிளாஸில் இருக்குது. அப்போ ஷார்ட் மெத்தட் டேரெக்டாக வந்து இதை கால் பண்ணி இதை பேஸ் பண்ணி எனக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துரும். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐடியை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஐடி 3 2 1 எனக்கு என்னாச்சு அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நான் லெஸ் தெனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ எல்லாத்தையும் வந்து ரைட்டில் போக சொல்லிட்டேன், அதாவது +1ன்னு கொடுத்துட்டேன். ஸோ அப்போ அது எனக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருச்சு. இப்போ எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா இங்கே நான் -1 இங்கே +1ன்னு மாற்றலாம். அப்படி இல்லைனா வந்து இங்கே சிம்பிள் வந்து கிரேட்டர் தென் சிம்பிளாக மாற்றிட்டேன் அப்படின்னாலும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது டிசெண்டிங் அசெண்டிங் ஆர்டரில் மாற்றி கொடுத்துரும். ஸோ இப்போ எனக்கு ஐடியை பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கா. ஸோ ஒன்று நீங்கள் கொடுக்குற சிம்பிள், அப்படி இல்லைனா வந்து ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ, இது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் உங்களால் கொடுத்துக்க முடியும். இப்போ வந்து நான் இங்கே மேனுவலாக ரைட் பண்ணி வச்சுருக்கேன்ல, எனக்கு வந்து ஐடியை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணி கொடுன்றது. ஐடியை வந்து நான் என்ன டைப்பில் வச்சுருக்கேன், இன்டீஜர் டைப்பில் தானே வச்சுருக்கேன். இன்டீஜர்ன்றது என்னது, ரேப்பர் கிளாஸ். ரேப்பர் கிளாஸ் எனக்கு ஆல்ரெடி எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், கம்பேரபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இன்டீஜர் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்றது, எப்படி கம்பேர் பண்ணி ஷார்ட் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டேஷன் என்னோட இன்டீஜர் கிளாஸில் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னா இவ்வளோ பெரிய இம்ப்ளிமெண்டேஷனை நான் உட்காந்து இங்கே ரைட் பண்ண தேவையில்ல. ஓகேவா? அப்போ நான் இதை என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இதை எடுத்துடுறேன். ஸோ எடுத்துட்டு ரிட்டர்ன் நான் டேரெக்டாக வந்து ஓபி டாட் கம்பேர் டு மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓபின்றது என்ன ஆப்ஜெக்ட், யூசர் கிளாஸ் ஆப்ஜெக்ட். யூசர் கிளாஸ்லேயும் நம்ம கம்பேர் டு மெத்தட் வச்சுருக்கோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓபி டாட் ஐடியை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஐடி டாட் ஐடின்றதை டேரெக்டாக வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஓபி டாட் ஐடி அப்படின்னா இங்கே நான் வாங்கக்கூடிய ஆப்ஜெக்ட் டாட் ஐடி. ஐடின்றது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணோம் இல்லையா, அது. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கம்பேர் டு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓபி டாட் ஐடினா ஐடி இன்டீஜர் ஆப்ஜெக்ட் டாட் கம்பேர் டுன்னு அர்த்தம். ஸோ இன்டீஜர் கிளாஸ் ஆல்ரெடி எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு, கம்பேரபிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. அதில் கம்பேர் டு மெத்தட் ஓவர் ரைட் ஆயிருக்கு. அதனால தான் இன்டீஜர் ஆப்ஜெக்ட் டாட் நம்ம கம்பேர் டு மெத்தட் கால் பண்ணும்போது அது கால் ஆகுது. இப்படியே நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக கொடுத்துக்க முடியும். ஸோ எனக்கு வந்திருக்கா, டிசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு. இப்போ இதுவே எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் வரணும் அப்படின்னா அங்கே வந்து நம்ம சிம்பிளையும் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவும் சேஞ்ச் பண்ணுவோம்ல. இங்கே ஆப்ஜெக்ட், இங்கே வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கால் பண்ணிட்டு இங்கே ஆப்ஜெக்ட் டாட் ஓபி அப்படின்றத நான் கால் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஸோ வந்துடுச்சா 1 2 3 சொல்லிட்டு அசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து நான் ஐடியை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் எனக்கு ஐடியை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ண வேண்டாம், நேமை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா நான் அதை கமெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் நேம் என்னது ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்லையும் வந்து என்னால் என்ன பண்ண முடியும், டிஃபால்ட் ஷார்ட்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேமு டாட் கம்பேர் டு ஆஃப்
ஸோ ஓபி டாட் நேம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ஷார்ட் மெத்தட் கீழே கால் ஆகும்போது கம்பேர் டூவில் நேமை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா நேமை பேஸ் பண்ணி எனக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நேமை பேஸ் பண்ணி எனக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கா, சாரி இங்கே அருண் அர்ஷிதா கணேஷ்னு சொல்லிட்டு. ஸோ நேமை பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணியிருக்கு, ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஷார்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கம்பேரபிள் அண்ட் கம்பேரேட்டர் அப்படின்ற இன்டர்ஃபேஸ். இப்போ இங்க வந்து நான் ஷார்ட் பண்றேன், எதை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்றேன், ஏதாச்சும் ஒன்றுத்த பேஸ் பண்ணி தான். இப்போ இதே லிஸ்ட்டை வந்து இதே மாதிரி நான் வேற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன், அந்த கிளாஸ்ல இந்த லிஸ்ட்டை வந்து நான் நேமை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணி எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது. ஸோ கிளாஸ் லெவல்ல மட்டும் நீங்க ஷார்ட் பண்ணுவீங்க, அதர் கிளாஸ்ல இருந்து இந்த கிளாஸ் உங்களால என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ணி ஷார்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ கம்பேரபிள் அப்படின்றது வந்து எனக்கு சிங்கிள் ஷார்ட் மட்டும் பண்ணி கொடுக்கும். மேபி அது நேமை பேஸ் பண்ணி பண்ண சொன்னாலும் ஓகே, நான் ஐடியா பேஸ் பண்ணி பண்ண சொன்னாலும் ஓகே, ஏதோ ஒன்று. ஸோ நான் எதை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணி கொடுக்க சொல்கிறேனோ அதை பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணும், ஷார்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ சப்போஸ் எனக்கு ஐடியை பேஸ் பண்ணியும் ஷார்ட் பண்ணணும், நேமை பேஸ் பண்ணியும் ஷார்ட் பண்ணணும், யாரோட ஐடியெல்லாம் வந்து இப்போ சப்போஸ் யாரோட சேலரி எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும், அவங்களோட நேம் எல்லாத்தையும் வந்து எனக்கு ஆல்ஃபபெட் ஆர்டரில் ஷார்ட் பண்ணும், மற்ற நேம் எல்லாம் வந்து எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னா அந்த இஃப் கண்டிஷன் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்தோம் இல்லையா, அதை கொடுப்பீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இஃப் கண்டிஷன் கொடுக்கும்போது இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் இதில் வந்து நம்மக்கிட்ட சேலரின்றது இல்லை இல்லையா. சரி ஓகே, சரி ஓகே. அப்போ ரெண்டு ஃபீல்டையுமே வந்து நான் பேஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை வந்து ஷார்ட் பண்ணணும், ஒரே கம்பேர் டு மெத்தடில் அதை கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். ஸோ நான் வந்து அதை கம்பேரேட்டரும் இதே தான், சேம் ஆஸ் இதே தான். பட் கம்பேரேட்டரில் நம்மளால மல்டி ஷார்ட் வேறு கிளாஸ் வழியாகவும் நம்மளால இந்த ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஷார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் அதில் வந்து நான் அது ரெண்டுத்தையுமே போட்டு காட்டுறேன். ஓகேவா? சரி ஓகே, இது புரியுதா? இது வந்து கம்பேரேட்டர். ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ் டாட் ஷார்ட்னு நம்ம டேரெக்டாக கால் பண்ணுறோம் அப்படின்னா எரர் தான் வரும், பிகாஸ் நம்மளோட கிளாஸு கம்பேரபிளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட கிளாஸை கம்பேரபிள்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எதை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் நான் என்ன பண்ணிட்டேன், ஓவர் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஈஸியாக ஷார்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து கம்பேரபிள். ஸோ கம்பேரபிள் பார்த்தாச்சு. ஸோ கம்பேரேட்டர் நெக்ஸ்ட். ஸோ கம்பேரேட்டருமே எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்காக தான் கம்பேரேட்டர் அப்படின்றதும் யூஸ் பண்ணுறோம். பட் இது ரெண்டுக்குமே வந்து மேஜர் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா கம்பேரபிளில் நம்மளால சிங்கிள் ஷார்ட் தான் பண்ண முடியும். அதாவது இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை இதே கிளாஸில் வந்து ஒரு யூசர் ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஷார்ட் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் வேற ஒரு யூசர் இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை அவங்களுக்கு தேவையான மாதிரி, இப்போ நான் வந்து ஐடியா பேஸ் பண்ணி எனக்கு தேவையான மாதிரி நான் ஷார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. வேற ஒரு யூசர் வேற ஒரு பேக்கேஜில் வந்து அந்த யூசர் கிளாஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணி நேமை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ஷார்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து கம்பேரபிள். பட் நீங்கள் கம்பேரேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த கிளாஸில் இருக்கக்கூடிய வேற ஒரு யூசர்னாலும் என்ன பண்ண முடியும், எதை பேஸ் பண்ணி வேணா உங்க லிஸ்ட்டை வந்து அவங்களால ஷார்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ மல்டி ஷார்ட்டுக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா அலோவ் பண்ணும். ஸோ கம்பேரேட்டர் அப்படின்றதுமே வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் தான். ஓகேவா? ஸோ இதுவுமே என்ன அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் தான். இட்ஸ் எ இன்டர்ஃபேஸ். ஸோ இதுலேயும் வந்து ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கு. ஸோ என்ன அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னா அதுவும் இல்லாமல் இதில் என்ன அப்படின்னா நம்ம கம்பேரபிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ கம்பேரபிள் அப்படின்றது வந்து நமக்கு லேங் பேக்கேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ அதனால அந்த இன்டர்ஃபேஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க இம்போர்ட் பண்ணும் அப்படின்ற நீட்லாம் கிடையாது. பட் நீங்க கம்பேரேட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட யூட்டில் பேக்கேஜ்ல இருக்கக்கூடிய அந்த கம்பேரேட்டர் இன்டர்ஃபேஸை நீங்க இம்போர்ட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ கம்பேரேட்டர் இன்டர்ஃபேஸ் present util package. So util packageல இருக்கு. ஓகே. ஸோ util packageல இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இந்த கம்பேரேட்டர் அப்படின்றது. ஸோ அப்போ நீங்கள் கம்பேரேட்டரை வந்து உங்கள் கிளாஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் ஓவர் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து util packageல இருக்கக்கூடிய அந்த கம்பேரேட்டர் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணிருக்கணும், இம்போர்ட் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னா இதுலயும் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் தான். ஸோ இதில் வந்து 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும்.
ஒன்னு ஈக்குவல்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தடு. ஸோ இது வந்து பூலியனை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இன்னொன்று என்ன அப்படின்னா கம்பேர் அப்படின்ற மெத்தட். ஓகேவா? ஸோ ஈக்குவல்ஸ் மெத்தட் ஆல்ரெடி நம்ம ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஈக்குவல்ஸ் மெத்தடை கண்டிப்பாக ஓவர்ரைட் பண்ணி ஆகணும் அப்படின்ற நீட் எல்லாமே கிடையாது. பிகாஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல ஆல்ரெடி ஈக்குவல்ஸ் மெத்தட் இருக்கு. ஸோ கம்பேர் அப்படின்ற இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? ஓவர்ரைட் பண்ணியே ஆகணும். ஸோ கம்பேர் மெத்தட்ல 2 பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2. ஸோ 2 பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா உங்களோட யூசர் கிளாஸ் ஆப்ஜெக்டை தான் எடுத்துக்கும். ஸோ அதாவது எதை கம்பேர் பண்ண போறீங்களோ, இப்போ நீங்க கம்பேரபிள்ல நம்ம கம்பேர் பண்ணோம் இல்லையா? ஸோ கம்பேரபிள்ல கம்பேர் பண்ணும்போது ஒன்று ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிட்டோம். இன்னொன்று என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைரக்டாவே என்னோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எடுத்துக்கிட்டோம்ல. இப்போ இதுவே வந்து நீங்க கம்பேரேட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வேற ஒரு கிளாஸ்லயும் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸ்டார்ட் பண்ண முடியும்னு பார்த்தோம். அப்போ அடுத்த கிளாஸ்ல என்னோட வேரியபிள் என்ன பண்ண முடியாது? கால் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மெத்தட்லயே இருக்கக்கூடிய 2 உங்க ஆப்ஜெக்டை தான் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போ 2 பேராமீட்டர் வந்து நீங்க பாஸ் பண்ணுவீங்க. ஸோ ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் தான், ஒரே உங்களோட கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஏன் அப்படின்னா உங்க கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஸ்டார்ட் பண்ண போறீங்க இல்லையா? ஸோ அதனால ரெண்டுமே அதை தான் வந்து பாஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த கம்பேர் மெத்தடோட ரிட்டர்ன் டைப் இன்ட். ஸோ பப்ளிக் மாடிஃபயர். ஓகேவா? ஸோ இது என்ன மெத்தட் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா உங்களோட கிளாஸில் ஓவர்ரைட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும்? மல்டி சார்ட் வந்து பண்ணும். ஸோ இது மல்டி சார்ட் வந்து பண்ணும். அண்ட் தென் நீங்கள் ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணி தானே ஷார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கம்பேரபிள் யூஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம். ஸோ கம்பேரபிள் வந்து நம்ம மெத்தடை கால் பண்ணுன்ற நீட் கிடையாது. பிகாஸ் ஷார்ட் அப்படின்ற மெத்தடு எனக்கு இன்டர்னலாக போயிட்டு எதை கால் பண்ணும்? கம்பேர் டூ வந்து கால் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அதை பேஸ் பண்ணி தான் வந்து எனக்கு என்ன பண்ணும்? ஷார்ட் பண்ணும் அப்படின்றத வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ கம்பேர் டூவை இன்டர்னலாக அது கால் பண்ணி அங்கே எப்படி ஓவர்ரைட் பண்ணியிருக்குமோ அது பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஷார்ட் பண்ணி கொடுத்து விட்டுரும். அதனால வந்து நீங்க கம்பேரிட்டிவ் மெத்தடை ஓவர்ரைட் பண்றீங்க அப்படின்னும் போது ஷார்ட் பண்ணும்போது ஷார்ட் மெத்தடை மட்டும் கால் பண்ணா போதும். கம்பேரிட்டிவ்ன்றதை நீங்க கால் பண்ணுன்ற நீட் கிடையாது. பிகாஸ் இது போய் டைரக்டா எனக்கு எதை கால் பண்ணும்? கம்பேரிட்டிவை தான் கால் பண்ணும் இன்டர்னலா. பட் நீங்க கம்பேரேட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது கம்பேர் அப்படின்ற இந்த மெத்தடை தானே நம்ம ஓவர்ரைட் பண்றோம். ஸோ அப்போ ஷார்ட் மெத்தட் வந்து கால் ஆகும்போது அது டிஃபால்ட்டாக வந்து கம்பேர் டூவை கால் பண்ணுமே. கம்பேரை கால் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த மெத்தடை வந்து நான் கால் பண்ணுமா அப்படின்னா இதை நீங்கள் கால் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஷார்ட் மெத்தடில் எப்பவுமே நம்ம என்ன பாஸ் பண்ணுவோம்? என்ன லிஸ்ட்டை ஷார்ட் பண்ணணும் அப்படின்றத பாஸ் பண்ணுவோம்ல, அதையும் பாஸ் பண்ணிட்டு இந்த கம்பேர் மெத்தடை நான் ஓவர்ரைட் பண்ணி வச்சிருப்பேன் இல்லையா ஒரு கிளாஸ், அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே பாஸ் பண்ணுவீங்க. அப்படி பாஸ் பண்ணீங்கன்னா எந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய கம்பேர் மெத்தட்ல நீங்க எதை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணணும்னு ரைட் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த லிஸ்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா ஷார்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து அப்போ கம்பேரேட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஷார்ட் மெத்தட் கால் பண்ணும்போது உள்ள எத்தனை பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்? ஸோ லிஸ்ட்டையும் பாஸ் பண்ணும். அந்த லிஸ்ட்டை எதை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணணும், எப்படி ஷார்ட் பண்ணணும், அசெண்டிங்கா டிசெண்டிங்கா, ஐடியை பேஸ் பண்ணியா நேமை பேஸ் பண்ணியா எப்படி ஷார்ட் பண்ணணும் அப்படின்றத கம்பேர் மெத்தட்ல ஓவர்ரைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்த கிளாஸ்ல அந்த கம்பேர் மெத்தடை ஓவர்ரைட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை கொண்டு வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்க பாஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம எதுக்கு பார்த்தது? கம்பேரபிளுக்கு பார்த்தது. ஸோ இதே டேட்டாஸை வந்து நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதே ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ் வந்து நான் என்ன பண்றேன்னா காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ வேற ஒரு கிளாஸ் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். So comparator sort. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். கிளாஸ் யூசர் கிளாஸ். ஓகே. ஸோ யூசர் கிளாஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இதுல வந்து இதுல இருக்கக்கூடிய இதே யூசர் டேட்டாஸ் தான் வந்து நான் எடுத்துக்க போறேன். ஸோ டூ ஸ்ட்ரிங் மெத்தடோட எடுத்துக்கலாம்.
ஸோ கிளாஸோட நேம் மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்க போறேன். ஓகேவா? யூசர் கிளாஸ், இங்கேயும் யூசர் கிளாஸ். ஸோ அதே டேட்டாஸ் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ யூசர் கிளாஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கிளாஸோட கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த யூசர் கிளாஸ்ல ஐடி நேம் ஜாப் வச்சிருக்கேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வழியாக வேல்யூ அசைன் பண்ணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டரையும் காப்பி பண்ணி போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி டூ ஸ்ட்ரிங் மெத்தடை ஓவர்ரைட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அட்ரஸ் பிரிண்ட் ஆகாம வேல்யூஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா டூ ஸ்ட்ரிங் மெத்தடை ஓவர்ரைட் பண்ணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால டூ ஸ்ட்ரிங் மெத்தடை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஓவர்ரைட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வேல்யூஸை ஆட் பண்ண போறேன். ஆல்ரெடி அதுவும் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா? அதையே வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அரே லிஸ்ட்டில் இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன்னா ஸோ இப்போ ஏஎல் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே நம்ம என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூஸ் எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எப்படி நம்ம ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி வேல்யூஸ் ஆட் பண்ணமோ அதே வேல்யூஸ் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். இங்கே வந்து நம்ம கம்பேரபிள் யூஸ் பண்ணி சார்ட் பண்ணோம் இல்லையா? அங்கே நான் இதே லிஸ்ட் என்ன பண்ண போறேன்? கம்பேரேட்டர் யூஸ் பண்ணி சார்ட் பண்ண போறேன். ஸோ கிளாஸ்ல என்னென்ன ஃபீல்டு இருக்கு, ஃபீல்டுக்கு எப்படி நான் வேல்யூ அசைன் பண்ண போறேன் கன்ஸ்ட்ரக்டர் வழியா. அதை கால் பண்ணும்போது எனக்கு என்னென்ன வேல்யூஸ் பிரிண்ட் ஆகணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வழியா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆப்ஜெக்டை ஆட் மெத்தட்குள்ள ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் ரன் பண்றேன். ஸோ நம்ம என்ன ஆர்டர்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம்? ஸோ 2, அதுக்கப்புறம் ஐடி 1, அதுக்கப்புறமா ஐடி 3. ஸோ 3 ஆப்ஜெக்ட்டுமே எனக்கு என்ன இருக்கு? பிரிண்ட் ஆயிருக்கா? ஸோ இந்த மாதிரி எனக்கு வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த லிஸ்ட்டை வந்து நான் சார்ட் பண்ணணும். ஸோ அப்போ சார்ட் பண்றேன் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி வேணா சார்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஐடியை பேஸ் பண்ணி சார்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னோட கிளாஸை எந்த கிளாஸ்ல இருந்து நான் சார்ட் பண்ணுமோ அந்த கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் கம்பேரேட்டர். ஸோ நீங்க சேம் கிளாஸையும் என்ன பண்ணிக்க முடியும்? இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். எதோட ஆப்ஜெக்டை வந்து நான் வந்து கம்பேர் பண்ணி சார்ட் பண்ண போறேன்? யூசர் கிளாஸோட ஆப்ஜெக்டை. ஸோ அதை வந்து இங்க பாஸ் பண்ணிப்பீங்க. ஸோ இப்போ என்னோட கிளாஸ்ல வந்து எரர் வருதா? இங்க கம்பேரேட்டரை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். கம்பேரேட்டர் எனக்கு இம்போர்ட் ஆயிருக்கா? util டாட் கம்பேரேட்டர். ஸோ இம்போர்ட் ஆயிடுச்சு. என்னோட கிளாஸ்ல எரர் வருது. ஏன் அப்படின்னா மெத்தடை ஓவர்ரைட் பண்ணணும். ஸோ என்ன மெத்தட் இங்க இருக்கு? கம்பேர் அப்படின்ற மெத்தட். ஸோ பப்ளிக் இன்ட் கம்பேர். ஸோ கம்பேர் மெத்தட்ல 2 ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணுவோம். என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்டா இருக்கும் ரெண்டுமே? இங்க என்ன டைப் ஆஃப் கிளாஸை வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோமோ என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போறேன்னு கம்பேரேட்டர்ல நான் கொடுத்துருக்கேனோ அதுதான் வந்து இங்க கொடுப்பீங்க. ஸோ இப்போ ஓபி கமா யூசர் கிளாஸ் OB1. ஸோ இந்த மாதிரி வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல போறேன்? ஐடியை பேஸ் பண்ணி. ஸோ அப்போ ஐடியை பேஸ் பண்ணினா ஐடின்றது இன்டீஜர் ஆப்ஜெக்டா தானே வச்சிருக்கேன். இன்டீஜர் கிளாஸ்ல ஐடியை வந்து ஆல்ரெடி எப்படி சார்ட் பண்ணணும் நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டர்ல அப்படின்றத ஓவர்ரைட் பண்ணி வச்சிருப்பாங்க. பிகாஸ் எல்லா ரேப்பர் கிளாஸஸுமே எனக்கு எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்? கம்பேரபிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ob.id return ob.id dot compare to ob1.id. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது எனக்கு என்ன பண்ணும்? ஐடியை பேஸ் பண்ணி எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இப்போ நான் பிரிண்ட் பண்றதை வந்து ஃபார் யூசர் கிளாஸ் obj ஃபார் ஈச் வழியா நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? AL object to user class. ஓகே, இங்க வந்து நம்ம கிளாஸோட நேமை சேஞ்ச் பண்ணாம இருக்கும். ஸோ அங்கேருந்து அப்படியே காப்பி பண்ணி போட்டோம் இல்லையா? கிளாஸ் நேமை நம்ம சேஞ்ச் பண்ணலை. ஸோ அதனால எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா லாஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணும்போது முதல்ல நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த பேக்கேஜில் இருக்கக்கூடிய கிளாஸோட லிஸ்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் மாற்றிட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி
லூப் வழியா நான் வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நான் கம்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கம்பேர் மெத்தட் எனக்கு கால் ஆகணும்ல. கால் பண்ணணும்னா என்ன பண்ணும்? சார்ட் மெத்தடை கால் பண்ணும். ஸோ collections dot sort நான் உள்ள என்ன பண்றேன்னா என்னோட லிஸ்ட்டையும் பாஸ் பண்றேன். லிஸ்ட்டை மட்டும் பாஸ் பண்ணா எனக்கு எரர் வருதா? நம்ம கம்பேரபிள் யூஸ் பண்ணும்போது லிஸ்ட்டை பாஸ் பண்ணோம் தானே. அந்த கம்பேர் பண்ணி எப்படி சார்ட் பண்ணுன்றதை ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால பாஸ் பண்ண முடிஞ்சது. ஆனா இங்க எரர் வருதா? ஏன் அப்படின்னா கம்பேர் டுன்ற மெத்தடு இங்க கிடையாது. சார்ட்ன்றது டிஃபால்ட்டா போய் கம்பேர் டுவை தான் கால் பண்ணும். அது இங்க இல்ல. ஸோ கம்பேர் மெத்தட் தானே இருக்கு, அதை போய் கால் பண்ணுன்னு மென்ஷன் பண்ணும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து இங்க பாஸ் பண்ணிக்கிறேன். என்னோட கிளாஸ் என்ன கிளாஸ்? கம்பேர் சார்ட் அப்படின்ற கிளாஸ். ஓகேவா? என்னோட கிளாஸோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணது எனக்கு எரர் போயிடுச்சா? ஸோ அப்போ நீங்க கம்பேரேட்டர் யூஸ் பண்ணி வந்து சார்ட் பண்றீங்க அப்படின்னா கம்பேர் மெத்தடை என்ன கிளாஸ்ல வந்து நீங்க ஓவர்ரைட் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து இங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ இந்த சார்ட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா அரே ஆஃப் லிஸ்ட்டை வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வந்து எனக்கு சார்ட் பண்ணும். எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணும் அப்படின்னா இந்த கிளாஸ்ல சார்ட்டிங்கான மெத்தடை நான் ஓவர்ரைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ண சொல்லியிருக்கேன்? ஐடியை பேஸ் பண்ணி சார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஐடியை பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணிடும்? சார்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து சார்ட் மெத்தட்ல என்ன லிஸ்ட்டை சார்ட் பண்ணும், எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணுமோ அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய கம்பேர் மெத்தடை கால் பண்ணி அதில் நான் எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ண சொல்லியிருக்கேன்? ஐடி. அதை பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணிடும்? சார்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நான் வந்து இதை லூப்ல தனித்தனியாக அடுத்தடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்றேன் அப்படின்னா ஸோ எனக்கு சார்ட் ஆகி வந்துருச்சு ஐடி 1 2 3ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுவே எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இங்கே வந்து ob1.id அண்ட் இங்கே ob.id அப்படின்றத பாஸ் பண்ணீங்கன்னா ஸோ இது வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? எனக்கு டிசைனிங் ஆர்டர்ல வந்திருக்கா. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார்ட் பண்ணும்போது இது எப்படி வந்து சார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்தேன் இல்லையா? ஸோ அந்த இஃப் கண்டிஷன் மாதிரி தான் வந்து இது ஆக்ட் ஆகும். நீங்க வந்து கம்பேர் டு மெத்தட் யூஸ் பண்ணும்போது அதுக்குள்ள வந்து அந்த மாதிரி தான் சார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இஃப்ல வந்து நம்ம அந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் அதை மாத்தினாலும் இல்ல பிளஸ் மைனஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாலுமே எனக்கு என்ன ஆகும்னு பார்த்துருக்கோம். வேல்யூஸ் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து நான் இதை அந்த இஃப் கண்டிஷன் வச்சு போடுறேன்னு வச்சுக்கோங்க. if ob.id is greater than ob1.id ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் +1 ரிட்டர்ன் பண்ணு. else if எனக்கு ob.id less than ob1.id இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும்? ரிட்டர்ன் -1 ரிட்டர்ன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் எல்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிட்டர்ன் 0 ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்துட்டு நான் ரன் பண்ணாலும் ஸோ எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வந்திருக்கா. இப்போ இதே வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா மேலே நான் வந்து -1 மாத்திட்டு கீழே எனக்கு +1 ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன ஆயிடும்? டிசெண்டிங் ஆர்டர்ல வந்துடும். சரி, டிசெண்டிங் ஆர்டர்ல வந்திருக்கா? இல்ல நீங்க வந்து சார்ட் கம்பேர் பண்ணும்போது லெஸ் தென் கிரேட்டர் தென் இந்த சிம்பிளை மாத்தி போட்டீங்கனாலுமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்லயும் டிசெண்டிங் ஆர்டர்லயும் மாறி மாறி வரும். இது எப்படி மாறி வரும் அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் தானே எடுத்து நம்ம வந்து கம்பேர் பண்றோம். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே வந்து என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்? யூசரோட ஆப்ஜெக்டை தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ சப்போஸ் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட லிஸ்ட்ல வந்து நான் என்ன பண்றேன் 3 2 4 அங்க வந்து 1 2 3 தானே வச்சிருக்கோம். வந்து 4 2 5 1 6 7 ஸோ இந்த மாதிரி வந்து என்னோட லிஸ்ட்ல வேல்யூஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ob.idனாலும் ob1.idனாலும் ரெண்டுமே இந்த லிஸ்ட்டை தான் வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பாயிண்ட் பண்ணும். அப்போ ob.id ob1.id அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸை மட்டும் ஒரு ஆப்ஜெக்டை அது காமனா எடுத்துக்கும்.
அடுத்த ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, OBO OB1 அடுத்த ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டே எடுத்து இது கூட கம்பேர் பண்ணும். அப்போ 4 is greater than 4 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்றேன். ஸோ இது கிரேட்டர் தான் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்றேன், கிரேட்டர் தான் இருந்தா எனக்கு வந்து +1 ரிட்டர்ன் பண்ணு, இல்லை -1 ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ண சொல்றேன். ஸோ கிரேட்டர் தான் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், +1 ரிட்டர்ன் பண்ணுன்னு கொடுத்துருக்கேன். ஒருவேளை லெஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ணும், -1 ரிட்டர்ன் பண்ணு, எல்ஸ் எனக்கு 0 ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே கண்டிஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ 4 is greater than 4 இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ். அப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த கண்டிஷனை செக் பண்ணும். அப்போ 4 is less than 4 இந்த கண்டிஷன் ட்ரூவா, இதுவும் ஃபால்ஸ். அப்போ எல்ஸ்ல வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 0ன்றது ரிட்டர்ன் பண்ணுதா. அப்போ அது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 4 அப்படின்ற இந்த வேல்யூ அது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 0th இண்டெக்ஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டு வரும். ஓகேவா. அப்போ 4 அப்படின்ற இந்த வேல்யூ எனக்கு என்ன பண்ணுது, 0th இண்டெக்ஸ்ல அது மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 இருக்கா, அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 4 எடுத்து 2ஓட கம்பேர் பண்ணும். ஸோ 4 இஸ் கிரேட்டர் தென் 2 இதான ஃபர்ஸ்ட் கண்டிஷன், கிரேட்டர் தென் 2 தானே, கண்டிஷன் ட்ரூ தானே. அப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், +1 ரிட்டர்ன் பண்ணும். அப்போ +1 அப்படின்றது 0 விட பெருசா சின்னதா, 0 விட பெருசு. ஸோ 0 விட பெரிய நம்பர்ஸ் எல்லாமே 0க்கு ரைட்ல வரும், 0 விட சின்ன நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு 0க்கு லெஃப்ட்ல வருமா. அப்போ இந்த 2 அப்படின்றத அது எங்க பிளேஸ் பண்ணும் அப்படின்னா 4க்கு ரைட்ல வந்து எனக்கு பிளேஸ் பண்ணிவிடும். ஸோ அப்போ 4க்கு ரைட்ல தான் எனக்கு என்ன பிளேஸ் பண்ணும், 2 அப்படின்றத எனக்கு பிளேஸ் பண்ணி விடும். ஓகேவா. ஸோ 4க்கு ரைட்ல எனக்கு 2 அப்படின்றத பிளேஸ் பண்ணிவிடும். அடுத்து என்ன வேல்யூ இருக்கு, 5. ஸோ அப்போ 4ஓட மறுபடியும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 5 எடுத்து கம்பேர் பண்ணும். ஸோ அப்போ 4 is greater than 5 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ். அப்போ அடுத்த கண்டிஷன் என்னது, 4 is less than 5 கண்டிஷன் ட்ரூவா ட்ரூ. அப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, -1 அப்படின்றது 0 விட லெஸ் தெனா சின்ன கிரேட்டர் தானா அப்படின்னா 0 விட லெஸ் தென் -1 இல்லையா. இப்போ மைனஸ் அப்படின்னா 0க்கு லெஃப்ட்ல தானே அந்த வேல்யூஸ்லாம் வரும். அப்போ அந்த 5 அப்படின்ற வேல்யூவை எனக்கு எங்க இன்செர்ட் பண்ணும் அப்படின்னா 4க்கு லெஃப்ட் சைட்ல இன்செர்ட் பண்ணி விட்டுரும். ஓகேவா. எங்க இன்செர்ட் பண்ணும், 4க்கு லெஃப்ட்ல வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்செர்ட் பண்ணி விட்டுரும். ஸோ 4க்கு லெஃப்ட்ல வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்செர்ட் பண்ணிவிடும். ஓகேவா. 5 முடிஞ்சதா, அதுக்கு அடுத்த வேல்யூ 1. ஸோ அப்போ 4 is greater than 1 கண்டிஷன் ட்ரூவா, கண்டிஷன் ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா +1 வந்து ரிட்டர்ன் பண்ணும். +1 அப்படின்னும் போது 4க்கு லெஃப்ட், அதாவது 0க்கு லெஃப்ட் இல்லையா. ஸோ 4க்கு லெஃப்ட்ல ஆல்ரெடி என்ன இருக்கு, 2ன்றது இருக்கு. அப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 2ஐ எடுத்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் 1ஓட. இப்போ 2 is greater than 1 கண்டிஷன் ட்ரூ. அப்போ எனக்கு என்ன பண்ணும், +1 ரிட்டர்ன் பண்ணும். +1 ரிட்டர்ன் பண்ணுமா. அப்போ இந்த 1 அப்படின்றத 2க்கும் ரைட்ல வந்து எனக்கு பிளேஸ் பண்ணும். ஓகேவா. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது 4ன்றது தானே 0th இண்டெக்ஸ், அதே மாதிரி இங்க கம்பேர் பண்ணும்போது 2ன்றது தான் அது 0th இண்டெக்ஸா எடுத்துக்கும். ஸோ அப்போ +1 ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா 2க்கும் ரைட்ல தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 1 அப்படின்றத எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ 2க்கும் ரைட்ல 1ன்றது எனக்கு என்ன பண்ணிடும், பிளேஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா. ஸோ இங்க 1ன்றத பிளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் 6. ஆமாவா. ஸோ 6. ஸோ அப்போ 4ஓட எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா 6ஐ கம்பேர் பண்ணும்போது. ஸோ 4 is greater than 6 இல்லை. நெக்ஸ்ட் 4 is less than 6 ஆமா. அப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா -1. ஸோ -1 அப்படின்னா லெஃப்ட் சைடு வரணுமா. ஸோ லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி என்ன இருக்கு, 5 அப்படின்றது இருக்கு. அப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 5ஓட கம்பேர் பண்ணும். 5 is greater than 6 இல்லை. அப்போ 5 is less than 6 அடுத்த கண்டிஷனை எனக்கு கம்பேர் பண்ணுது. இந்த கண்டிஷன் ட்ரூவா, ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ணும், -1 ரிட்டர்ன் பண்ணும். -1னா எனக்கு 5க்கும் என்ன பண்ணும், லெஃப்ட்ல இந்த 6 அப்படின்றத பிளேஸ் பண்ணிவிடும். ஸோ 6 அப்படின்றத எனக்கு லெஃப்ட்ல பிளேஸ் பண்ணிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் 7. ஸோ 7 இதே மாதிரி கம்பேர் பண்ணுதுன்னா எனக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் 4ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்ணும் -1, மறுபடியும் 5ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்ணும் -1, லெஃப்ட்ல போகணும், மறுபடியும் 6ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்ணும் -1, மறுபடியும் என்ன பண்ணும் 7 அப்படின்றத தூக்கிட்டு வந்து 6க்கு லெஃப்ட்ல எனக்கு அரேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணும். ஸோ அப்போ லெஃப்ட் டு ரைட் மறுபடியும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸ் எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படி மர்ஜ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், ஸோ 7 அப்புறம் 6 அப்புறம் 5 4 3 2 1 எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல வந்துச்சா. சப்போஸ்
நான் வந்து எனக்கு வேல்யூ வந்து கிரேட்டர்னா இருந்துச்சுன்னா -1 ரிட்டர்ன் பண்ணு, லெஸ்னா இருந்தா +1 ரிட்டர்ன் பண்ணுன்னு இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா மாத்தி எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ கிரேட்டர்னா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், ரைட்ல போட்டோம், ஏன்னா +1 ரிட்டர்ன் ஆனதுனால. இப்போ அதையே நான் -1 ரிட்டர்ன் பண்ணுன்னு போட்டேன்னா இந்த 1 2 1 எல்லாமே எனக்கு எந்த பக்கம் வந்திருக்கும், லெஃப்ட் சைடு வந்திருக்கும் -1 ரிட்டர்ன் ஆகிறதுனால. அப்ப எனக்கு என்ன ஆர்டர்ல வந்திருக்கும், இதெல்லாம் ரைட்ல போயிருக்கும். அப்ப எனக்கு என்ன ஆர்டர்ல வந்திருக்கும், அசெண்டிங் ஆர்டர்ல வந்திருக்கும். சப்போஸ் நான் வந்து வேல்யூ மாத்தல, +1 -1 தான் ரிட்டர்ன் பண்ண போறேன், ஆனா செக் பண்ணும்போது கண்டிஷனை மாத்திடுறேன். எனக்கு லெஸ்னா இருந்துச்சுன்னா +1 ரிட்டர்ன் பண்ணு, கிரேட்டர் இருந்துச்சுன்னா -1 ரிட்டர்ன் பண்ணுன்னு அந்த கண்டிஷனை மாத்திட்டேன் அப்படின்னாலும் இது எனக்கு சேஞ்ச் ஆகும் தானே. ஸோ அதனால தான் ப்ளஸ் வேல்யூவும் மைனஸ் வேல்யூவும் மாற்றினாலும் இல்லை சிம்பிள்ஸை மாற்றினாலும் எனக்கு என்ன மாறுது அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் மாறி வருது. ஸோ எப்படி உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆகி வருது அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட வேல்யூஸ் எல்லாமே ஷார்ட் ஆகி வரும். ஓகேவா? சரி, ஓகே. இங்க மல்டி சார்ட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம்ல. சரி, ஓகே. ஐடியை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, நேமை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வேற ஒரு கிளாஸ் வழியா ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். அப்போ கிளாஸ் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். இதையும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் கம்பேரேட்டர் அப்படின்னு கொடுத்து இங்கேயும் நான் என்ன பண்றேன், அந்த யூசர் கிளாஸை பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை தான் நான் என்ன பண்ண போறேன், ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா அந்த கம்பேர் மெத்தடை ஓவர்ரைட் பண்றேன். ஸோ பப்ளிக் இன்ட் கம்பேர் அப்படின்ற இந்த மெத்தட்ல ரெண்டு ஆப்ஜெக்டா. ஸோ யூசர் கிளாஸ் ஏன்னு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன், அதே மாதிரி யூசர் கிளாஸ் பின்னு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு இதுல என்ன பண்றேன் அப்படின்னா ரிட்டர்ன் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இஃப் கண்டிஷன் கொடுத்தோம் நம்மளால சார்ட் பண்ணிக்க முடியும், டைரக்டா கம்பேர் டு மெத்தட் யூஸ் பண்ணி சார்ட் பண்ண முடியும். ஸோ நான் நேம் பேஸ் பண்ணி இதுல சார்ட் பண்ண போறேன். ஸோ அப்போ ஓபி டாட் நேம், ஓபி இல்ல ஏ ரெஃபரன்ஸ் நேம், ஏ டாட் நேம் டாட் கம்பேர் டு பி டாட் நேம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இது எனக்கு எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன், நேமை பேஸ் பண்ணி நான் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். டெமோவில் எரர் வருது, ஆல்ரெடி டிஃபைன்டு. ஸோ டெமோ 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நேமை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அப்போ இது வந்து எனக்கு எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா ஐடியை பேஸ் பண்ணி, இல்லையா? பேஸ்டு ஐடி. ஸோ இப்போ இதையே வந்து நான் காப்பி பண்ணி இன்னொரு வாட்டி கொடுத்துக்க போறேன். இங்க எதை பேஸ் பண்ணி எனக்கு ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா நேமை பேஸ் பண்ணி. ஸோ அப்போ கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட் இதுல வந்து என்னோட லிஸ்ட்டை நான் பாஸ் பண்றேன். அண்ட் தென் இந்த லிஸ்ட்டை எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும், நேமை பேஸ் பண்ணி. நேமை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுன்னு கம்பேர் மெத்தடை எந்த கிளாஸ்ல நான் ஓவர்ரைட் பண்ணியிருக்கேன், டெமோ 3 அப்படின்ற கிளாஸ், இல்லையா? ஸோ அப்போ அந்த டெமோ 3 கிளாஸோட ஆப்ஜெக்டை நான் இங்க பாஸ் பண்ணணும், டெமோ 3. ஓகேவா? இப்போ வந்து நான் அதை பிரிண்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் ஆன் நேம். ஓகேவா? ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணலாம். பாருங்க, பேஸ்ட் ஆன் ஐடி, ஐடியை பேஸ் பண்ணி எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இது பேஸ்ட் ஆன் நேம், நேமை பேஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணிருக்கு, அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி கொடுத்துருக்கு. சப்போஸ் டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும் அப்படின்னா நீங்க வேரியபிள்ஸ் வந்து மாற்றி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், டிசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஷார்ட் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு ரெண்டு ஃபீல்டை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ண முடியுமா, இப்போ வந்து எனக்கு யாரோட ஐடி எல்லாம் வந்து சேமாக இருக்கோ இல்லை யாரோட ஜாப்லாம் சேமாக இருக்கோ அவங்களோட நேமை மட்டும் எனக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுவும் நம்மளால முடியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இதில் ஒரு சில வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த லிஸ்ட்டில். ஸோ இங்கே வந்து நான் வேற ஒரு நேம் மாற்றிக்கிறேன், 0. இங்கே வந்து ஐடி வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹர்ஷிதா. இந்த ஐடியை வந்து நான்
3 இருக்கு. இதை வந்து 6ன்னு மாத்திக்கிறேன். இதை வந்து 3ன்னு மாத்திக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐடி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம ஐடி பேஸ் பண்ணியும் சார்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை போயிட்டு நான் பார்க்குறேன். ஐடியை பேஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு. நான் அதை அசெண்டிங் ஆர்டரில் மாற்றிக்கிறேன். 1 செகண்ட். ஸோ இங்கே +1, இங்கே -1. ஸோ எனக்கு ஐடியை பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு ஷார்ட் ஆகி வந்திருக்கா? ஸோ ஷார்ட் ஆகி வரும்போது இங்கே எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. 1 2 3 3 6ன்னு வந்திருக்கு. ஒரு நிமிஷம். இதுல லாஜிக் வந்து எப்படி கொடுக்கலாம்? ஒரே மாதிரி ஐடியில நான் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுலயும் ஒரே மாதிரியான ஐடியில நான் கொடுத்துக்க போறேன். 2 கொடுத்துட்டு இங்கே ஒரு வேல்யூ திவ்யா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வேல்யூஸ் வந்து ஒரே மாதிரியான ஐடியில கொடுத்துட்டேன். ஒரே மாதிரியான ஐடியில நான் கொடுத்துட்டு இதை ரன் பண்றேன். இப்போ எனக்கு ஐடி 1 2 2 3 3 இந்த மாதிரி வந்திருக்கா? இங்க பாருங்க, ஐடி ரெண்டும் இது எனக்கு சேம் தானே. ஸோ எனக்கு அவங்களோட நேம் பாருங்க, 2ஓட நேம் வந்து கணேஷ்னு இருக்கு. இங்க வந்து 2ஓட நேம் வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா திவ்யான்னு இருக்கு. அதே மாதிரி 3ல நேம் வந்து எனக்கு அர்ஷிதா அண்ட் திருன்னு இருக்கு. ஓகேவா? இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா சார்ட்டட் ஆர்டர்ல தான் இருக்கு. நேம் ஹெச் வந்துட்டு டி வந்திருக்கு. இது வந்து எனக்கு கே வந்துட்டு டி வந்திருக்கு. ஸோ எனக்கு ஐடி ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா அவங்க நேம் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல, அதாவது சார்ட்டட் ஆர்டர்ல, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து எனக்கு சார்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ ஐடி பேஸ் பண்ணியும் நான் ஸ்டார்ட் பண்றேன், நேமை பேஸ் பண்ணியும் ஸ்டார்ட் பண்ண வேண்டி இருக்குல்ல. இந்த இம்ப்ளிமெண்டேஷனை எப்படி கொடுக்கறது அப்படின்னா அதுவும் நம்மளால கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட இந்த கம்பேரிசன்ல போயிட்டு எல்ஸ்ல வந்து நம்ம 0 கொடுக்குறோம்ல, எல்ஸ்ல எப்போ நம்ம 0 கொடுப்போம், ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா தான் எனக்கு 0 வரும் இல்லையா. அந்த எல்ஸ்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிட்டர்ன் ob டாட் நேம் டாட் கம்பேர் டு, நான் டைரக்டா கம்பேர் டுவை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ob1 டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். அதாவது எப்போ எல்ஸ் ஒர்க் ஆகும், எனக்கு ரெண்டு ஐடியுமே ஈக்குவலா இருக்கும் போது தானே எல்ஸ் ஒர்க் ஆகும். அப்ப ரெண்டு ஐடியும் ஈக்குவலா இருக்கும் போது அந்த நேமை மட்டும் எனக்கு எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடணும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ பாருங்க திவ்யா மேலே போயிடுச்சு, கணேஷ்ன்றது கீழே வந்துடுச்சா. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஷார்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்படியும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஷார்ட் பண்ண முடியும். இப்போ இதில் இன்னொரு ஒரு விஷயம், இதில் என்ன அப்படின்னா இப்போ நான் கம்பேர் டு மெத்தட் யூஸ் பண்ணுறேன்ல, இப்போ இது வந்து நான் இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டு இதை வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஐடி தானே, இந்த ஐடியை நான் இங்கே என்ன வச்சிருக்கேன், இன்டீஜராக வச்சிருக்கேன். சப்போஸ் இதை நான் இன்டா வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, இன்டா வச்சுட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு எரர் காட்டுதா? ஏன் அப்படின்னா இன்டீஜர் அப்படின்றது ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ் கம்பேரபிள இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு, அதுல கம்பேர் டு ஓவர்ரைட் ஆயிருக்கு. அதனால அந்த இன்டீஜர் ஆப்ஜெக்ட் டாட் கம்பேர் டு மெத்தட நம்மளால கால் பண்ண முடியும். ஆனா இப்போ ஐடின்றது இன்டீஜர் ஆப்ஜெக்டா இல்ல, நான் என்னவா மாத்திட்டேன், இன்டா மாத்திட்டேன். ஸோ இந்த மாதிரி ப்ரிமிட்டிவ் வேல்யூஸ் யூஸ் பண்ணும்போது கம்பேர் டு மெத்தட டைரக்டா நம்மளால கம்பேர் பண்ண யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ண முடியாது. அது இன்டீஜரா இருந்துச்சுன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட், அது ரேப்பர் கிளாஸ், ஆல்ரெடி அதுல கம்பேர் டு ஓவர்ரைட் ஆயிருக்கும். அப்படி வேணா உங்களால கொடுக்க முடியாது, தவிர இந்த மாதிரி வந்து உங்களால என்ன பண்ண முடியாது, ப்ரிமிட்டிவ் வேல்யூவா கொடுத்துட்டு அதை கம்பேர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து கம்பேரேட்டர் அப்படின்றது. ஸோ கம்பேரபிள் கம்பேரேட்டர் ரெண்டுமே வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை சார்ட் பண்றதுக்கு தான். இப்போ பாருங்க நான் ரெண்டு கிளாஸ்ல வந்து கம்பேரேட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு கிளாஸ்ல நேம் வழியாவும் ஒரு கிளாஸ்ல ஐடி வழியாவும் கம்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவே இன்னொரு கிளாஸ்ல வந்து நீங்க ஜாப் வழியா சார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களால பண்ண முடியும், பட் அதை கம்பேரபிள்ல பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஓகேவா?